பொருளாதார நடவடிக்கை 5 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா முதன்மை பொருளாதாரம் கச்சா பொருள் உற்பத்தி, 2ஆம் நிலை நூற்பாலைகள், 3ஆம் நிலை சார்பு நிலைன்னு சொல்கிறோம். முதல் நிலைக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா கால்நடை மேய்த்தல், வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், மீன் பிடித்தல், விவசாயம், சுரங்க தொழில், கல் உடைத்தல். 2ஆம் துறை மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுறது, ரொட்டி தயாரிக்கிறது, உலோகங்கள் தயாரிக்கிறது, தொழிற்சாலையில் தயாரிக்கிற எல்லாமே 2ஆம் நிலை. 3ஆம் துறை தான் இருக்கிறதுலே பெரிய துறை, சேவைத்துறை, போக்குவரத்து, நிதி பயன்பாடு, கல்வி, பள்ளிக்கூடம் எந்த துறைன்னு கேட்டாங்கன்னா 3ஆம் துறையில் தான் வரும். இந்த 3ஆம் துறை தான் மேலே 2ஆக பிரிக்கிறாங்க, 4, 5. 4ஆம் துறையை தகவல் தொழில்நுட்ப தொழிலகம்னு அழைக்கிறோம். இது ஆராய்ச்சி, பயிற்சி, தகவல் பரிமாற்றத்தை பற்றி சொல்கிறதுனால தகவல் தொழில்நுட்ப தொழிலகம்னு சொல்கிறோம். 3ஆம் துறையான சேவைத்துறை தான் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்குது. இது உள்நாட்டு உற்பத்தியில் 53% பங்களிப்பை தருது. 5ஆம் நிலை உயர் மட்டத்தில் முடிவெடுக்கிறவங்க எல்லாருமே, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள், நாட்டை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை குழுக்கள்.